வணக்கம் தமிழா. இனி நம்ம தமிழ் இலக்கணத்தில் சார்பெழுத்து வகையில் சில முக்கியமான தலைகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம உயிரிழப்படை ஒற்றலப்படை அதுக்கான வகைகள் வரையறை பார்த்துருக்கோம். இலக்கண குறிப்பு உயிரிழப்படை ஒற்றலப்படை எப்படி கேட்டால் எப்படி நம்ம தெரிவு செய்வது அப்படின்னு பார்த்துருக்கோம். இனி நம்ம பார்க்கக்கூடிய சார்பெழுத்து வகைகளில் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் குற்றிய லுகரம். குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் அப்படின்னு என்னன்னா குறைந்த ஓசையுடைய உகரம். குறைந்த ஓசையுடைய உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறைந்த ஓசையுடைய உகரம். ஊ என்ற எழுத்தை தனியாக உச்சரிக்கும் பொழுது தனியாக ஒலிக்கும் பொழுது தனக்குடைய மாத்திரை அளவு குறையாமல் ஒலிக்கும். அது பிற எழுத்துக்களோடு சேரும்போது குறைந்து ஒலிக்கும். அதுதான் குற்றிய லுகரம். அப்போ எந்த எழுத்துக்கள் சேரும்போது எங்கே வரும்பொழுது குறைந்து ஒலிக்குது அதை பற்றி தான் நம்ம குற்றிய லுகரத்தில் பார்க்க போகிறோம். அப்போ குற்றிய லுகரம் என்று சொன்னால் குறுமை இயல் உகரம், குறைந்த ஓசை உடைய உகரம். அப்போ உகரம் என்பது ஊ என்ற எழுத்து. தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு சில அசை சொற்களை பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டாக கரம், கான், காரம், கேனம். அப்போ எந்தெந்த எழுத்துக்களை குறிப்பதற்கு இந்த அசை சொற்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தமிழ் மொழியில் வழங்கக்கூடிய இந்த குறி எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம். எடுத்துக்காட்டா அகரம், உகரம், ஈகரம். ஈ என்ற எழுத்து ஈகரம் சொல்லலாம், அகரம் சொல்லலாம், ஊகரம் சொல்லலாம். அப்போ குறி எழுத்துக்களை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அசை சொல் கரம். கான் என்பது எதற்குனா நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்கு கான். ஐகான், அவுகான், ஐகான், அவுகான். நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்கு கான், குறில் எழுத்து குறிப்பதற்கு காரம். காரம் என்பது எதற்கு பயன்படுனா குறிலுக்கும் பயன்படுகிறது நெடிலுக்கும் பயன்படுகிறது. குறில் என்னன்னா மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். அப்போ குறி மற்றும் நெடில் இரண்டுமே குறிப்பதற்கு காரம் என்பது. குறிலை மட்டும் குறிப்பதற்கு காரம், நெடிலை மட்டும் குறிப்பதற்கு கான். இந்த கேனம் எதற்கு பெறும் ஆயுத எழுத்தை குறிப்பதற்கு கேனம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா அகேனம். என்னது அகேனம். அப்போ தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு பயன்படுத்த அசை சொற்கள் காரம், கான், காரம், கேனம். குறி எழுத்துக்களை மட்டும் குறிக்க பயன்படுத்தும் அசை சொல் காரம். நெடில் எழுத்துக்களை மட்டும் குறிப்பதற்கு கான், குறில் மற்றும் நெடில் எழுத்தை குறிப்பதற்கு காரம், ஆயுத எழுத்தை குறிப்பதற்கு கேனம். அதனால தான் அப்போ அந்த ஊ என்ற எழுத்து தன்னுடைய அளவில் ஒழிக்கும் போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். அது என்ன குறில். அப்போ எந்த எழுத்து சேரும்போது குறைந்து ஒழிக்குது. அதுதான் குற்றிய லுகரத்தில் பார்க்கணும். எந்த எழுத்து சேரும் பார்க்கலாம். இப்போ உகரத்தை பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக ஒரு 2-3 சொற்கள் பார்க்கலாம். குழந்தை, வகுப்பு, பாக்கு. இங்கே வரக்கூடிய உகரத்தை பாருங்க. கூ, கூ, கூ. இங்கே மூணுலேயுமே கூ வருது. இந்த முதல்ல வரக்கூடிய கூ, இது இடையில வரக்கூடிய கூ, மூன்றாவது இறுதியில் வரக்கூடிய கூ அப்படின்னு சொல்றது அது உகரம். குழந்தை என்ற அந்த சொல்லை சொல்லும் பொழுது அந்த உகரம் மாத்திரை அளவு குறையல, ஒலி குறையல. வகுப்பு என்று சொன்னாலும் ஒலி குறையல, மாத்திரை குறையல. ஒரு மாத்திரை அளவில் அப்படியே ஒலிக்குது. இறுதியில் வரும்போது பாருங்க பாக்கு. இங்கே சொல்கிறோம் வகுப்பு, குழந்தை. அங்கே வரக்கூடிய உகரம் மாத்திரை அளவில் குறையல. ஆனால் இங்கே வரும்போது மாத்திரை அளவில் உகரம் குறைந்து ஒலிக்குது. எவ்வளோ குறையுதுன்னா அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்குது. அப்போ இது என்னது அப்படின்னா குற்றிய லுகரம். அப்போ சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ உகரம் வரும்பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இறுதியில் வரும்போது மட்டும்தான் அதனுடைய மாத்திரை குறைந்து அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்குது. அப்போ எந்த எழுத்துக்களில் இது குறைந்து ஒலிக்குதுன்னா வல்லின உயிர்மை உகரங்கள். வல்லின உயிர்மை உகரங்கள். வல்லினை உயிர்மை உகரம் என்னென்ன எழுத்துக்கள்? குசுடு, துவரு. ஆய எழுத்துக்களை ஈட்டில் பெற்று வரக்கூடிய உகரங்கள் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து
ஒலிக்கும், அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுதான் என்னன்னா குற்றியல் உகரம். அது குற்றியல் உகரம். சொல்லுக்கு இறுதியாக வரக்கூடிய இந்த வல்லின உயிர்மை உகரங்கள் தன்னுடைய மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். அதுதான் குற்றியல் உகரம். குறிமை குற்றல் இயல் குற்றல் உகரம். இந்த குற்றியல் உகரம் அந்த ஈட்டில் வரக்கூடிய வல்லின உயிர்மை குறியை வைத்தும் நடுவில் வரக்கூடிய எழுத்துக்களை தொடர்ந்தும் இந்த குற்றியல் உகரத்தை மொத்தம் எத்தனை வகைப்படுத்துறாங்கன்னா, மொத்தம் குற்றியல் உகரத்தை 6 வகைப்படுத்துறாங்க. குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். குற்றியல் உகரம் 6 வகைப்படும். 1 நெடில் தொடர் குற்றியல் உகரம். 1 என்னது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். 2 உயிர் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம். 2வது உயிர் தொடர் குற்றியல் உகரம். 3வது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். 4வது வன் தொடர் குற்றியல் உகரம். 5வது மென் தொடர் குற்றியல் உகரம். 6வது இடைத்தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் குறைந்த ஓசை உடைய அந்த உகரம், உ என்ற எழுத்து தான் மாதிரி குறைய போது அந்த உகரமானது ஈற்று அயல் எழுத்தை நோக்க அந்த எந்தெந்த எழுத்துக்கள் தொடர்ந்து வருகிறது என்ற அடிப்படையில் மொத்தம் குற்றியல் உகரத்தை 6 வகைப்படுத்துகிறோம். நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர். இந்த வன் தொடர்னா வல்லின மெய்த்தொடர், மெல்லின மெய்த்தொடர் மென்தொடர், இடையின மெய்த்தொடர் இடைத்தொடர். அப்போ குற்றியல் உகரத்தை மொத்தம் 6 வகையாக பிரிக்கும். இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நெடில் தொடர் குற்றியல் உகரம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரக்கூடிய குற்றியல் உகரம். 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரக்கூடிய குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும். 2வது எழுத்து வல்லின உயிர்மைக்குள் ஏதாவது ஒரு குறிலை பெற்று வரும். குசுடு துபுரு, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, அது 6 வல்லின மெய் எழுத்துக்கள். வல்லின மெய் உகரங்கள் என்பது சொல்லும்போது அது குசுடு துபுரு, அது ஏதாவது ஒரு எழுத்து முதல்ல ஒரு நெடில் எழுத்து. அப்போ 2 எழுத்துக்கள் மட்டும் வந்தால் அது நெடில் தொடர். எடுத்துக்காட்டாக ஆடு, பாடு, காசு, பாகு. இறுதி எழுத்து என்ன இருக்கும்? குசுடு துபுரு, ஏதாவது எழுத்தை பெற்று வரும். முன்னாடி ஒரு நெடில் எழுத்து. 2 எழுத்துக்கள் மட்டும் வந்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம் தான். இதை ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நெடில் எழுத்து, அடுத்து 2வது குசுடு துபுரு ஏதாவது எழுத்து. ஓகேங்களா? அடுத்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் எப்படி வரும் அப்படின்னா எழுதுறேன் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. எடுத்துக்காட்டு அரசு, வரலாறு, 9. அதாவது உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு என்னன்னா இந்த நெடில் தொடர்றது கொஞ்சம் மாறுபட்டது. நெடில் தொடர் 2 எழுத்து மட்டும்தான். முதல்ல நெடில், 2வது வல்லின உயிர்மை குறி, அவ்வளோ. ஆனால் உயிர் தொடர் குற்றியல் என்பது இங்கே முதல் எழுத்து உயிர் எழுத்து என்பது கிடையாது. அந்த குசுடு துபுரு வல்லின உயிர்மை உகரங்கள் இருப்பது குசுடு துபுருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்கணும். இந்த குசுடு துபுரு இறுதி எழுத்துக்கு முன்னாடி எப்படி எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்கும். அந்த உயிர்மை எழுத்துல தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் தான் உயிர் தொடர் குற்றியல் உகரம். புரியுதுங்களா? இந்த குசுடு துபுரு அப்படிங்கிற இறுதி எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த உயிர்மை எழுத்து, அப்போ அந்த உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் உயிர் தொடர். ஆனால் முன்னாடி குறி மட்டும்தான் இருக்கும், தனி நெடில் இருக்காது. அப்போ தனி நெடில் அல்லாத உயிர் மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்போ இதுக்கு என்ன உயிர்மை எழுத்து? லா என்பது இரு கூட்டல் ஆ, லா என்பது இல் கூட்டல் ஆ, பா என்பது இப்பு கூட்டல் ஆ. அப்போ தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வல்லின உயிர்மை குறியீடுகள் பெற்று வந்தால் அதுதான் உயிர் தொடர் குற்றியல் உகரம். 2 எழுத்துக்களை மட்டும் பெற்று வந்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஓகே, அப்போ அரசு, வரலாறு, கயிறு, 9 இதெல்லாம் என்னது? உயிர் தொடர் குற்றியல் உகரத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்துறது பொருந்தாதது அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது இதுலேருந்து கேட்பாங்க. அப்போ இது எந்த கேட்டகரி வருது அப்படின்னு பார்த்துக்கணும். பொதுவாக கேட்பாங்க. எடுத்துக்காட்டு அரசு, வரல, 9 ஆடுன்னு வச்சுக்கோங்க. பொருந்தாதது ஆடு.
அப்போ அந்த கொஸ்டினை பார்க்கும்போதே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். அப்புறம் நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக புரிஞ்சு படித்தா தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஆயுதத்தொடர். ஆயுதத்தொடர்னு ஒன்றும் இல்லை, ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்துனா தனித்து இயங்காது, சேர்ந்து தான் இயங்கும். ஆனால் நுட்பமான ஒழிப்பு முறை உடையது. இந்த ஆயுத எழுத்து நிறைய பேருக்கு வழங்கும். முப்புள்ளி, முப்பாப்புள்ளி, தனிநிலை, கேடயம், மகேனம் இந்த பெயரில் வழங்கப்படுறது ஆயுத எழுத்து. அப்போ முன்னாடி எல்லாருக்கும் பார்த்தா ஒரு குறில் எழுத்தை பெற்று வரும். சொல்லுக்கு இடையில மட்டும்தான் ஆயுத எழுத்து வரும். எக்கு, அத்து. அப்போ முன்னாடி ஒரு குறில், இறுதி எழுத்து குசுடு தூறு அப்படின்னு ஏதாவது ஒரு எழுத்து வல்லின உயிர்மை குறியில் பெற்று வருது. நடுவில் தான் ஆயுத எழுத்து. அப்போ இதுதான் ஆயுத தொடர் குற்றியிருக்கிறோம். சொல்லுக்கு இடையில மட்டும்தான் ஆயுத எழுத்து வருது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது, நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. நுட்பமான ஒழிப்பு முறை ஆயுத எழுத்து. புரியுதுங்களா? அப்போ இங்கே ஒழிக்கக்கூடிய அந்த உகரமானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும். தனியாக உகரத்தை ஊ என்று சொல்லி பார்த்தால் ஊ மாத்திரை அளவு குறையுது. எக்கு, அத்து சொல்கிறோம். அப்போ என்ன மாத்திரை அளவு குறையுது. அது பாதி மாத்திரை மெய்யெழுத்துக்கு பாதி மாதிரி தான் உகரத்துக்கு வரும். இத்து கூட்டல் ஊ. புரியுதுங்களா? அப்போ தன்னுடைய மாத்திரை அளவில் அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை ஒழிக்கக்கூடியதான் குற்றியல் உகரம். வல்லின உயிர்மை குறியில் குற்றியல் நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுதல். இது தான் நம்ம கொஞ்சம் நீங்கள் படிக்கிற மாதிரி. இந்த வன் தொடர், மென் தொடர் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். வல்லின மையத்தை தொடர்ந்து வந்தால் பன் தொடர், மெல்லின மையல் தொடர்ந்து வந்தால் மென் தொடர், இடையின மையல் தொடர்ந்து வந்தால் வல்லின மையத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். வல்லின மையத்து என்னது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த எழுத்துக்கள் தொடர்ந்து வல்லின உயிர்மை குறியீர்கள் குசுடு தூக்கு ஏதாவது எழுத்து வந்தது அப்படின்னா அது வன் தொடர் குற்றியல் வரும். மென் தொடர்னா ஞஞன, நமன, ஞஞன, நமன. இந்த எழுத்துக்கள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது மென் தொடர். இடைத்தொடர்னா எரல வரல, இ, இல், இல், யூ சிறப்பு லகரம், பொது லகரம். இது வகர லகரம், சிறப்பு லகரம், பொது லகரம். இந்த எழுத்து தொடர்ந்து வந்தால் அது இடைத்தொடர் குறிக்கிறோம். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வன் தொடர்னா பாக்கு, எட்டு, சுக்கு, பற்று. இதுதான் என்னது? வன் தொடர் குறிக்கிறோம். அப்ப இந்த வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். எப்படி இங்கே உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வந்தால் உயிர் தொடர்ன்னு சொன்னோமோ, ஆயுதத்தை தொடர்ந்து வந்தால் ஆயுத தொடர்ன்னு சொன்னோமோ, நெடியெழுத்தை தொடர்ந்து வந்தால் நெடித்தொடர்ன்னு சொன்னோமோ, அதே போல வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து வந்தால் அது வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்து மேல் தொடர் அப்படின்னு என்னன்னா சங்கு, பஞ்சு, வண்டு, பந்து. இறுதி எழுத்து எப்பவுமே குசுடு தூபுறு ஏதாவது ஒரு எழுத்து இருக்கும். அப்போ மெல்லின மையெழுத்து, மெல்லின மையெழுத்தை தொடர்ந்து வந்தால் அது மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம் எப்படி வரும்னா எய்து, எய்து, சார்பு, மூழ்கு, சால்பு, மார்பு. இதெல்லாம் இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மையெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர். அப்ப இந்த 6 குற்றியல் எந்த எழுத்துக்களை தொடர்ந்து வருது அதை வச்சுதான் இதை வகைப்படுத்துறாங்க. எடுத்து நெடிலெழுத்து தொடர் குற்றியல் மட்டும் தான் 2 எழுத்துக்களை மட்டும் பெற்று வரும். நெடிலெழுத்து, வல்லின உயிர்மை குறில் எழுத்து. ஓகேங்களா? அப்ப 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரக்கூடிய குற்றியல் வகை நெடில்தொடர் குற்றியலுகரம். உயிர்மை எழுத்தை தொடர்ந்து தனிநெடில் அல்லாத குற்றியலுகரம் உயிர் தொடர். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் ஆயுத தொடர். வல்லின மையெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன் தொடர். மெல்லின மையெழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது மென் தொடர். இடையின மையம் தொடர்ந்து வருவது இடைத்தொடர். இந்த குற்றியலுகர சொற்களில் எந்த எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வராது அப்படின்னா யூ என்ற எழுத்தை தொடர்ந்து, யூ என்ற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வராது. இப்ப பாத்தீங்கன்னா யூ எழுத்தை தொடர்ந்து எங்கேயுமே குற்றியலுகர சொற்கள் வரல. அப்ப இந்த யூ எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வராது. இது கேட்பாங்க. கூற்றுக்கள் அப்படிங்கிறது கேட்கலாம், இல்லை கூற்று காரணம் அப்படிங்கிறது கேட்கலாம். யூ அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதே சமயத்தில் இந்த இடைத்தொடர் குற்றியலுகரம் சு, டு, ரு அப்படின்னு இறுதி எழுத்த வர்றது மாதிரி குற்றியலுகர சொற்கள் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. புரியுதுங்களா? இவங்க எழுத்தை தொடர்ந்து பொதுவாகவே குற்றியலுகர சொற்கள் இல்லை. இந்த இடைத்தொடர் குற்றியலுகரத்துல சு, டு, ரு குசுடு தூபுன்னு சொல்றோமா, அந்த சூடுரு இறுதியாக கொண்ட எழுத்துல முடியக்கூடிய இடைத்தொடர் குற்றியல் சொற்கள் இங்க பாத்தீங்கன்னா தூ இருக்கு, பூ இருக்கு, பூ இருக்கு. சு,
டு ரூ இல்லை. புரியுதுங்களா? அப்போ இடத்தில் கூடிய இந்த 3 எழுத்து இறுதி எழுத்தாக கொண்ட இடத்தில் கூடிய சொற்கள் வராது. அதே போல் குற்றியல் உரத்தில் யூபிஎன் எழுத்து தொடர்ந்த குற்றியல் சொற்களும் வராது. இதுதான் குற்றியல் உரம். குற்றியல் உரத்துடைய விளக்கம், வகைகள், அதுக்கான எழுத்துக்கள். இது இல்லாமல் டீட்டெயிலாக படித்து இதை பொருந்துறது பொருந்தாது இல்லை வந்துக்கூடிய எழுத்துக்கள் கேட்பாங்க. இது என்ன தொடர் குற்றியல் உரம் அப்படிங்கிறதையும் கேட்கலாம். அப்போ குற்றியல் உரம் என்பது குறைந்த ஓசையுடைய உகரம் ஊ என்ற எழுத்தானது அந்த வல்லின உயிர்மை குறியில் எழுத்து உகரமானது தன்னுடைய தனியாக ஒழிக்கும் போது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும், இறுதியில் ஒழிக்கும் போது அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவு ஒழிக்கும். அப்போ குற்றியல் உரத்துக்கு மாத்திரை கேட்டாங்கன்னா அளவு அரை மாத்திரை தான். குற்றியல் உரத்துக்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை தான். அப்போ சார்பெழுத்துக்களில் குற்றியல் உரம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குற்றிய லிகரம். அடுத்த என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? குற்றிய லிகரம். குற்றிய லுகரம்னா குறைந்த ஓசையுடைய உகரம். குற்றிய லிகரம் அப்படின்னா குறைந்த ஓசையுடைய இகரம். குறுமை இயல் கூட்டல் இகரம். குறில் எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம் என்ற அசை சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த குறுமை இயல் இகரம் குறைந்த ஓசையுடைய இகரம் ஈ என்ற எழுத்தை தனியாக ஒழிக்கும் பொழுது அது ஒரு மாத்திரை அளவு. பிற எழுத்துக்கள் சேர்ந்து வரும்பொழுது இதனுடைய அரை மாத்திரை அளவு குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. அதுதான் குற்றிய லிகரம். இந்த குற்றிய லிகரமான தற்போது உரைநடை வழக்கில் கிடையாது. ஆனால் இலக்கியங்கள் குற்றிய லிகரம் உரைநடையில் கிடையாது, இலக்கியங்களில் இந்த குற்றிய லிகரம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த குற்றிய லிகரம் அப்படின்னு என்னன்னா தன்னுடைய ஓசையில் குறைந்து ஒழிக்கக்கூடிய இகரம் குற்றிய லிகரம். இது மொத்தம் 2 இடங்களில் மட்டும்தான் குற்றிய லிகரம் வரும். குற்றிய லிகரமானது மொத்தம் 2 இடங்களில் மட்டும்தான் வரும். எந்தெந்த இடங்களில் வரும்னா 1 பார்க்கலாம். முதல் இடம் பார்க்கலாம். நாடு கூட்டல் யாது. நாடு கூட்டல் யாது. தோப்பு கூட்டல் யாது. வரகு கூட்டல் யாது. எனப்படுவது கூட்டல் யாது. பாருங்க, இங்க குற்றிய லிகரமானது உருண்டை வழக்கத்தில் இல்லை, செயல் இலக்கியங்கள் நடைமுறை இருக்கு. ஆனால் இந்த குற்றிய லிகரமானது குறைந்து ஒழியக்கூடிய இகரம் 2 இடங்களில் மட்டும்தான் வருது. 1 பாருங்க, நாடு கூட்டல் யாது. இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த நிலைமொழி வருமொழியும் சில மாற்றங்களுக்கு உட்பட்டு கொள்ளலாம், மாற்றங்கள் இல்லாமல் கொள்ளலாம். இப்போ இந்த நிலைமொழி ஈற்றெழுத்து பாருங்க, இந்த 4 தொடர்கள் நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன இருக்குன்னா குசுடு தொகுதி என்ற வல்லின உயிர்மைக்குள்ளுடைய ஒரு குற்றியல் உரமாக இருக்கு. நிலைமொழி ஈற்றெழுத்து குற்றியல் உரமாக இருக்கு. வருமொழி முதலெழுத்து யகரமாக இருக்கு. இன்னொன்று, நிலைமொழி ஈற்றெழுத்து குற்றியல் உரம், வருமொழி முதல்ல யகரம். இப்படி தொடர்கள் வரும் பொழுது என்ன மாறும் அப்படின்னா இந்த குற்றியல் உரத்தில் இருக்கக்கூடிய உகரமானது இகரமாக தெரியும். நிலைமொழி ஈற்றில் குற்றியல் உகரம் வந்து வருமொழி முதல்ல யகரம் வந்தால் நிலைமொழி ஈற்று உகரம் இகரமாக தெரியும். அதுதான் குற்றியல் இகரம். அப்ப நாடு கூட்டல் யாது, நாடியாது. தோப்பு கூட்டல் யாது, தோப்பியாது. வரகு கூட்டல் யாது, வரகியாது. எனப்படுவது கூட்டல் யாது, எனப்படுவது யாது. புரியுதுங்களா? அப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து உகரமாக இருந்து வருமொழி முதல்ல யகரம் வந்தால் அந்த நிலைமொழி ஈற்று உகரம் இகரமாக தெரியும். அதுதான் குற்றியல் இகரம். அப்படி ஒழிக்கக்கூடிய அந்த குற்றியல் இகரத்தில் அந்த இகரம் தன்னுடைய மாத்திரை முழுமையாக ஒழிக்காமல் மாத்திரை அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். ஏன்னா இங்க வரக்கூடிய அந்த இட்டுக்கு பாதி அளவு இட்டு கூட்டல் ஏ, இப்பு கூட்டல் அப்ப இகரத்துக்கு மாத்திரை எவ்வளவுனா அரை மாத்திரை தான். அப்ப குற்றியல் இகரத்துக்கு மாத்திரை அளவு குற்றியல் உகரம் போலதான் அரை மாத்திரை அளவு. அப்ப 2 இடங்களில் குற்றியல் உகரம் வரும் பார்த்துருக்கோம். ஒன்று, இந்த நிலைமொழி ஈட்டில் உகரம் வந்து வருமொழி முதல்ல யகரம் வந்தால் உகரம் இகரமாக தெரியும் அப்படி சொல்லுவோம். இதவே கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி பார்க்கலாம். நாடு கூட்டல் யாது, நாடு கூட்டல் யாது, நாடு கூட்டல் யாது. கொஞ்சம் ஸ்பீடாக வேகமாக சொல்லும்போது இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
வரகையாது 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 வர சொல்லும்போது ஸ்பீடாக வேகமாக சொல்லும்போது வரகையான்னு சொல்லிட்டு அதான் நிலமொழி ஈற்று உகரம் வந்து வறுமொழி முதல் எகரம் வந்தால் உகர ஈரமாக தெரியும். அதுக்கு பேர் தான் குற்றிய நிகரம். இது ஒரு இடம். இன்னொரு இடம் பார்க்கலாம். ரெண்டாவது எந்த மாதிரி இடத்துல குற்றிய நிகரம் வரும் அப்படின்னா மியா அப்படிங்கிற அசை சொல்ல வரும். குற்றிய நிகரம் வரக்கூடிய இரண்டாவது இடம் மியா அப்படிங்கிற அசை சொல். மியாங்கிற அசை சொல்லிலும் வரும். இந்த மியாவில் இருக்கக்கூடியதுதான் என்னது ஈகரம். இம் கூட்டல் ஈ. இந்த ஈதனது குற்றிய நிகரம். அப்ப மியாங்கிற அசை சொல்லிலும் குற்றிய நிகரம் வரும். எப்படி வரும் அப்படின்னா கேல் கூட்டல் மியா சீக்வல் டு செல் கூட்டல் மியா. கேல் கூட்டல் மியா செல் கூட்டல் மியா. இந்த கேல்ல வரக்கூடிய லகரம் நகர லகரம் அல்லது பொது லகரம். இங்க செல்ல லகரம் வகர லகரம். ஓகேங்களா? அப்ப இந்த நகர லகரம் அது பொது லகரமாக வந்து மியா சொல்ல பெற்றால் செயலி ஓசை சீர்மைக்காக இந்த லகரமானது என்னவாக மாறும்னா நகரமாக மாறும். செயலி ஓசை சீர்மை என்ன வருது நகரம் 3 சொல்லி. அப்போ பொது லகரம் அல்லது நகர லகரம் வந்தால் நகரமாக 3 சொல்லி இன்னாக மாறுது. அதே போல வகர லகரம் வந்து மியா சொல்லி பெற்ற ஓசை சீர்மைக்காக எப்படி மாறுது சென்மியா. வகர லகரம் இன்னாக 2 சொல்லி இன்னாக மாறுது. இப்போ கேள்வியா என்று சொன்னால் அது ஒரு மாத்திரை அளவு தான். அங்கே இது கேள்வியா. அப்போ நம்ம வரக்கூடிய அந்த பாதி மாத்திரை எங்கே தான் கேள்வி தான். அந்த மீயானது அந்த உச்சரிப்பு ஒலிப்பு வரும்பொழுது பாதி ஒலிப்பு தான் வரும். இப்போ கேள்வியா என்று சொன்னால் இகரம் முழுமையாக இருக்கு. கேன்மியா அந்த இகரமானது பாதி இருக்கு போய் கேன்மியா சென்மியா இந்த ஒலிப்பு தடைபடுது. அப்போ அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவு உடைக்குது. அப்போ குற்றிய இகரமானது 2 இடங்களில் மட்டும்தான் வருது. ஒன்று நிலைமொழி ஈட்டில் உகரம் வந்து வறுமொழி முதல்ல எகரம் வந்தால் நிலைமொழி ஈற்று உகரம் இகரமாக தெரியும். ஒன்று. இரண்டாவது மியாங்கிற அசை சொல்லு வரும். இந்த மியாங்கிற அசை சொல்ல நிலைமொழி ஈட்டெழுத்தில் அகரம் பொது நகரமாக இருந்தால் அது நகரமாகவும் 3 சொல்லி நகரமாகவும். நிலைமொழி ஈட்டெழுத்தில் நகரம் வகர நகரமாக இருந்தால் அது நகரம் 2 சொல்லி நகரமாகவும் தெரியும். இதை கூட நம்ம சொல்லுவாங்க இது ஞஞன் நம்மன நகரம். இது என்ன நகரம் சொல்லுவாங்க மெல்லின நகரம். இது மெல்லினர் தான். ஓகேங்களா? புரியுதா? அப்போ கேன்மியா செல்வி. அப்போ லகரத்தை பார்த்துக்கணும். இது குறுக்கத்திலே ஒரு கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? அப்போ குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் பார்த்துக்கணும். 2க்கே மாத்திரை அளவு என்னன்னா அரை மாத்திரை. மாத்திரை ரொம்ப முக்கியம். குறிலுக்கு மாத்திரை 1, நெடிலுக்கு மாத்திரை 2, ஆயுதத்துக்கும் மெய்யுக்கும் மாத்திரை அரை. உயிரிழப்படை 3 வகை எது கொடுத்து கேட்டாலும் மாத்திரை அளவு 3. ஒட்டலப்படை மாத்திரை கேட்டாங்கன்னா 1. குற்றியல் உகரம் குற்றியல் இகர மாத்திரை கேட்டாங்கன்னா அரை மாத்திரை. இந்த சார்பெழுத்து வகையில் சேராத இன்னொரு வகை இருக்கு. அது என்னன்னா முற்றியல் உகரம். அது என்னது முற்றியல் உகரம். இது சார்பெழுத்து வகையில் கிடையாது. ஆனால் இலக்கணத்தில் கேட்பாங்க. முற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னா தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒழிக்கக்கூடிய உகரம். தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒழிக்கக்கூடிய உகரம். மாத்திரை அளவு குறையாத உகரம் இதுதான் முற்றியல் உகரம். அப்போ எவ்வளோ இருக்குன்னா ஒரு மாத்திரை தான். குற்றியல் உகரத்துக்கும் குற்றியல் இகரத்துக்கும் மாத்திரை அரை. முற்றியல் உகரத்துக்கு மாத்திரை 1. ஏன்னா எப்படி இருக்கும் புகு பசு விடு வரு மாவு 7. புரியுதுங்களா? இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். தனி குறியிலே அடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள் வல்லின உயிர்மை உகரங்கள் தனி குறியிலே அடுத்து வரும். இன்னொன்று குசுடு தூபுரு இறுதியாக வர இயலாத இடங்களில் வரும். இப்போ குசுடு தூபுரு இங்கே இல்லை. எப்படி இருக்குன்னா இது முற்றியல் உகரம் தான். புகு பசு விடு வரு மாவு 7. இங்கன்னா மாத்திரையோட குறையவில்லை. தனக்குரிய மாத்திரையானது குறையாத உகரம் தான் முற்றியல் உகரம். தனி குறியிலே அடுத்தும் வரலாம். வல்லின உயிர்மை குறி குசுடுபுரி இல்லாத இறுதி எழுத்து இல்லாத இடங்களிலும் இந்த முற்றியல் உகரம் வரும். அப்போ முற்றியல் உகரத்துக்கு மாத்திரை அளவு 1. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். சார்பெழுத்து வகையில் குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் விளக்கம் அதனால வகைகள் எந்தெந்த இடங்களில் வரும் எப்படி புணரும் பார்த்துருக்கோம். முற்றியல் உகரம் அதையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.